இந்த உலகத்துல முருகனை எங்க இருந்து கும்பிட்டாலும் சரி, வேல் வச்சு கும்பிட்டாலும் சரி, சிலை வைத்து வழிபட்டாலும் சரி, மனமுருகி எங்கேயும் கோயிலுக்கே போகாம வழிபட்டாலும் சரி, ஒரு வாட்டியாவது இந்த மண்ணை மிதிச்சு இவர் தான் முருகரை கடைசியா பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உணரக்கூடிய அளவு தான் இருந்துச்சே தவிர யாருமே முருகனை நேரா பார்க்கல. முருகனே நேரா இவருக்காக அகத்தியர், அருணகிரிநாதர் இந்த 2 பேர் கையை பிடிச்சிட்டு முருகர் குழந்தை ரூபத்துல பிறப்பன் வயசுல காட்சி கொடுத்தாரு. அப்பேற்பட்ட அற்புதமான மனிதர். இந்த குப்பையிலேருந்து கோபுரத்துக்கு வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, சில பேர் அந்த பழமொழி சொல்லுவாங்க, குப்பையில் இருக்கிற கோபுரத்துக்கு வந்துட்டான்னு. நான் உட்பட என் வாழ்க்கை மாதிரி எத்தனையோ பேர் வாழ்க்கை மாறி இருக்கு. ஒரு முருக பக்தர் என்கிட்ட நான் முருகனை பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், ஐயா நான் விடிஞ்சா தற்கொலை பண்ணிக்க போகலான்னு சொல்லி நான் இந்த இடத்துல படுத்தேன், யாரோ ஒருத்தர் உனக்கு சாவு கிடையாதுன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னாரு. அன்னிலேருந்து ஒரு வாழ்க்கை மாதிரி இன்றைக்கி ஒரு வண்டி கடை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு அற்புதம் 2 அற்புதம் இல்லை, என்னோட சர்க்கிளே ஒரு 150-200 பேர் இருக்காங்க இந்த பாம்பன் சாமிகளால் வாழ்க்கை கிடைக்கப்பெற்று. அதுலேயும் ஒரு அற்புதமான மந்திரம் ஒன்று கொடுத்துருந்தாரு. அருணகிரிநாதர் எப்படி நாளென் செய்யும் இணைதான் என் செய்யும் அந்த மந்திரம் கொடுத்தாரோ, அந்த மாதிரி பாம்பன் சாமிகள் ஐயா வாழவே தாந்தன்பா வாசன் போ கத்தன்பான்னு ஒரு மந்திரம் கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய உயிர் ரகசியம் இருக்குது அந்த மந்திரத்தில். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், ஒரு ஞானம் கிடைக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரதுக்கு உண்டான ஒரு புத்தி வரும். ஐயா கண்ணீர் விட்டு அழுதுட்டு வந்தேங்கய்யா. இப்போ திரும்பவும் கேட்டிங்கனாலும் என்ன அறியாமல் கண்ணீர் வரும். ஏன்னா முருகர் முருகர் வந்தால் தான் எழுந்துப்பன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது முருகர் கோச்சிக்கிட்டு இவரை திரும்பிட்டாராம். உடனே எழுந்துரு, இவர் பேர் ஐயா பேர் அப்பாவு. பாம்பன் சுவாமிகள் எப்படி பேர் வந்துச்சுன்னா, ஒரு பாம்பன்ற ஊரில் வந்ததுனால பாம்பன் சுவாமிகள் வந்துச்சு. ஐயா பேர் அப்பாவு. இவர் ஐயா கடைசி வரைக்கும் யாருக்கும் விபூதி கொடுக்கவே இல்லை. ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் விபூதி கொடுத்தாரு. அது யாருக்கு கொடுத்தாருன்னா, தன்னோட சீடர்கிட்ட இவர் முக்தி அடைஞ்ச நாள் வியாழக்கிழமை, அது காலை 7:15. அதுக்கு முன்னாடி நாள் விபூதி கொடுத்து திருவான்மையூரில் போய் இடம் பாருன்னு இந்த இடத்த சொல்லி அனுப்புறாரு. கரெக்டாக அதே மாதிரி இந்த இடம் அவர் கிடச்சி அவருக்கு மட்டும்தான் விபூதி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு இவருக்கு சீடராக ஒருத்தர் இருந்தார். அவர் சிதம்பரம் ஒருத்தர் வந்தார். அவரோட வம்சாவளி ஒருத்தர் நான் சந்தித்தேன். ஐயா காலையில் ஒரு வேளை தான் உணவு சாப்பிடுவாராம். அந்த 7 மணி தாண்டிடுச்சுன்னா சாப்பிட மாட்டாராம். அதுக்கப்புறம் அதோட அடுத்த நாள் தான் தினசரி முருகரை இந்த இடத்துல எத்தனையோ பேர் பார்த்தவங்க இருக்காங்க, உணர்ந்தவங்க இருக்காங்க. ஐயாவை நிறைய பேர் பார்த்தவங்க இருக்காங்க. அது சொல்ல முடியாத உணர்வு. எப்படி ஊசி போட்டால் நம்மளுக்கு மட்டும்தான் வலிக்குமோ, அந்த மாதிரி பாம்பன் சாமிகள் ஐயா உணரணுன்னா அது அவர் நம்மளை தேடி நம்ம அவர் தேடி போனால் தான் நடக்கும்.